போகலாம் கைஸ். நம்ம வந்து இன்னைக்கு ஸ்கேரி டீச்சர் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்ட் 3 வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போது இந்த சன்பாத் டிசாஸ்டரு, அப்புறம் ஃப்ளேம் கேமு, அப்புறம் ஸ்டிக்கி மிஸ்ஸர் அது விளாடுறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். லைக் பண்ணிட்டீங்களா? லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிஷின் போவோம். ஆடு வந்துச்சு காய்ஸ். ஆடு வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ சொல்கிறாங்க பஞ்சு மிட்டாயோட அது என்னது, வெளியில் போனால் ஒரு இது இருக்கும்ல, அங்கே ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் ஒரு சேர் இருக்கும்ல, அதை நம்ம இதை இங்கே இந்த சேரை நம்ம அது பேர் சொல்லுவாங்க சயின்ஸாவா, அது ஏதோ சொல்லுவாங்க, அதை வச்சு வெட்டணுமா. ஸோ அது சொல்கிறாங்க. ஸோ அங்கே பாருங்கள், எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். ஐயா செம்மாடா பஞ்சு மிட்டாய். நான் சொல்லுவேன் நினச்சிங்களா? இல்லை, வெளியில் வந்துட்டேன் காய்ஸ், சாரி. அவங்க டிஸ்டர்ப் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்தால் நான் சாரி கேட்டுக்கிறேன், டிஸ்டர்பாக இல்லைன்னா வேணாம். உட்சாவா அது பேர். ஸோ உட்சா வந்து இதை எடுத்துக்கோ. இன்னும் அங்கேயே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அந்த பஞ்சு மிட்டாய் எத்தனை வாட்டி எக்ஸசைஸ் பண்ணுவோம். இருங்க ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். இங்கே தான் மேலே போகுது. அதோ தெரிகிறது, முன்னாடி போய் போயிடுச்சு. இப்போ இங்கே தான்டா கட் பண்ணோம். ஒருவேளை எங்கேயா? ஸோ கட் பண்ணிட்டோம், அது வருதுங்க. ஸோ நம்ம இங்கே ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். இங்கன்னா இங்கே இல்லை, கொஞ்சம் பக்கத்தில். ஸோ வெளியில் வந்துச்சு காய்ஸ், பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், படிக்கட்டில் வராமலே எப்பட்றா ஆவி மாதிரி வருவானோ. ஏன்னா அவனே ஒரு ஸ்கேரியன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. அது உட்காருது, நம்ம ஓடிட வேண்டியது. ஏன்னா அது கண்டு அப்போ காய்ஸ் பாவம் காய்ஸ், நான் சொல்ல மாட்டேன் காய்ஸ். கீழே வந்து செத்துடுச்சு, கீழே வந்து அடி வாங்கிடுச்சு. சாவெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வாங்க அடுத்த மிஷின் போகலாம். அதுக்கு முன்னாடி ஆடு வந்துச்சு. ஆடு முடிச்சோன்னு ஸோ நம்ம வந்து செகண்ட் மிஷின் வந்துட்டோம். இப்போது பஞ்சு மிட்டாயோட இது அந்த ஃப்ளாம் ஃபயர் ஒன்று இருந்துச்சுல்ல, அதில் இது வாட்டர் ஜக்கால் தண்ணி பூசிட்டு அது இது அப்புறம் ஃபயர் இருக்காது, அப்புறம் பெட்ரோல் கலரை ஊற்றணுமா அது சொல்கிறாங்க. ஸோ ஏதோ இதுதான். ஸோ இது வச்சு தான் நம்ம பெட்ரோல் கலரை ஊற்றணும். ஸோ வாங்க வாட்டர் ஜக் எடுத்துப்போம். ஐயோ ஆடு வேறு வருது. ஸோ ஆடு வந்து கட் பண்ணிட்டு வந்துட்டேன். வாங்க இப்போ வாட்டர் ஜக் எடுத்துப்போம். அப்புறம் கொராசினா, அது கொராசின் இல்லைடா, பெட்ரோல் கேண்டா, கொராசின் சொல்கிறாங்க, கொரோனாவோ. சரி வாங்க நம்ம லாக் பிக் எடுத்துப்போம். ஐயா க்ரோபர் எடுத்துட்டேன்னு லாக் பிக் காணோம். அது இல்லைண்ணா நம்மளுக்கு எதுக்கு? இந்த பக்கம் போகணுமா? இப்போது வாட்டர் ஜக் எடுத்துக்கிட்டு இந்த வேறு நான் இதுக்கு சொன்னேன், அந்த ரூமுக்கு போயிடுச்சு. ஸோ கைஸ் என் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டா. ஸோ நம்ம அது வருது பஞ்சு மிட்டாய். நம்ம எங்கேயாச்சும் ஒளிஞ்சிக்கணுமே. இங்கே போவோம். இப்போ போய் இங்கே பார்ப்போம். ஸோ கைஸ் இவ வேறு ஃபோன் பண்ணியிருக்கா கைஸ். ஸோ கைஸ் அது இது வெடிச்சிட்டு அவள் கீழே விழுட்டா. இவனோட ஃப்ரெண்டு கூட பேசினிருந்தேன். ஸோ இப்போ வந்து அவனுக்கு இந்த மேப் அமுச்சு விடணுமா. ஸோ அதை அமுச்சு விட்டு வந்துடுறேன் தேர்ட் மிஷின் முடிக்க. ஸோ கைஸ் ஐயோ இவன் வேறு ஃபோன் பண்ணியிருக்கான் கைஸ். ஸோ கைஸ் நம்ம வந்து உள்ளே வந்துட்டு ஆடு வந்துச்சு, அது முடிச்சு வந்து சந்திக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் நான் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பேன், என் ஃப்ரெண்டு கால் பண்ணி. ஸோ நான் வந்து அடுத்த மிஷினுக்கு அடுத்த மிஷின் போகலாம். ஸோ இது பஞ்சு மிட்டாய் பாத்டப்பில் ஜெல்லோவை பூசி
ஜெல்லாவை பூசி அப்புறம் எதோ சொன்னால ரீயூன் பாத் டைமா அதை பூசணுமா. அது வந்து பூசிட்டு அப்புறம் நம்ம வெளியில் வந்துடணும். ஏன்னா அது நம்மளை பிடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஜெல்லோ முதல்ல எடுத்துப்போ. டக்குன்னு போட்டு கிளம்பி இதே மாதிரி ஒரு மிஷின் வந்திருக்கோ அவன் மொட்டை ஆக்கிடுவானு அதுதான். ஸோ காய்ஸ் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரில காய்ஸ், ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் உங்களை. ஸோ என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன். அது ஏதோ ஆடு இல்லைன்னா என் ஃப்ரெண்டை கால் பண்ணுறதுக்கு அதுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன். ஸோ என்னை மன்னிச்சிக்கோங்க. வேணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட திட்டிக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் இஷ்டம் காய்ஸ், நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ வாங்க, அது வேறு பஞ்சு முட்டை இருக்கு. ஐயோ அது இந்த பக்கம் தாட வருது, பார்க்கவே இல்லையா கண் தெரியாத கேள்வி. டக்குன்னு போகணுண்டாண்ணா. போடி கிழவி, இங்கே உட்காராத தயவு செஞ்சு. ஐயோ சொன்ன மாதிரியே நடந்துச்சுடா. ப்ளீஸ் டி கிழவி போ. நான் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேண்ணா. மறுபடியும் மேலே போகுதுடா. என்னைய திறக்குது அப்புறம் வரும்போதே தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு தான் இந்த ஷார்ட்கட் இருக்குல்ல, நம்மளுக்கு எதுக்கு இது பார்க்காம விட்டங்க. இப்போ பாத்ரூம் அங்கே இருக்கு. சூப்பர்ரா, பார்த்துருச்சு. இன்னும் ஒரு வழிடா கிழவி, ரொம்ப டார்ச்சர் ஆகிறாங்க. ஸோ காய்ஸ் நான் அந்த பாத்ரூமுக்கு போன வந்து உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ். ஸோ காய்ஸ் நான் பாத்ரூமில் போய் அந்த ஜெல்லோவோ அந்த சோப் பபிள்ஸோ இது போட்டுன்னு வந்துட்டேன். அப்போ அந்த கிழவி வந்து பாத்ரூமுக்கு போகுது. ஸோ பாத்ரூமுக்கு போகுது. இப்போ நம்ம இங்கே இருந்துட்டு வேடிக்கை பார்க்குறது தான் நம்மளது வேலை. இங்கே இருந்து பார்ப்போம் என்ன ஆகிடும் போது. ஸோ அங்கே போயின்னு இருக்குது. அதோ பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு மறைஞ்சு போச்சு. மாயமில்லை மந்திரமில்லை. கிழவி போ கிழவி, என் சப்ஸ்கிரைபர்ஸை நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுற வந்துச்சு. இப்போது நடக்கும் பாருங்க அது காப்பு. இப்போ உள்ளே அப்படியே ஒட்டிக்கோ. ஸோ அவங்க டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பலை. ஒட்டிங்கின்னு சாவடி. ஸோ நம்ம வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலையிலாவது சாயந்தரமாவது பார்ட் 5 வீடியோ வரும். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ட் 5 ரிவ்யூ போட்டு வந்து அடுத்த நாளைக்கு என்ன பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.